இன்றைக்கி இந்த சர்வைவர்ஸ் டே ப்ரோக்ராமில் இந்த ஸ்டேஜை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே எங்கள் அப்பா எனக்கு சொல்கிறது நோயாளிகள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ட்ரீட் பண்ணாலும் அந்த நோய் குணமடைஞ்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து ரொம்ப சந்தோஷம் டாக்டர் உங்களால் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கடவுள் கிடையாது, ஆனால் நம்ம பிறர் சந்தோஷம் இருக்கே அதுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் ஒரு நோயாளிகிட்டையும் இன்றைக்கி உங்களோட உணர்வுகள் எல்லாமே நான் இங்கேருந்து பார்க்குறேன். இது 1990 கேன்சர் ஹாஸ்பிட்டல்ன்றது என் கிராண்ட்ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி 84 ஹீ பாஸ்ட் அவே, இறந்துட்டார். அவரால் அதை செய்ய முடியல. அதுக்கப்புறம் என்னோடய அப்பாவும் என்னோடய சித்தப்பா 2 பேருமா சேர்ந்து தான் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்ன்ற ப்ராஜெக்டை ஆரம்பித்தாங்க. அவங்க ஆரம்பித்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் எல்லோரும் சென்னைக்கு போய் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த சைட்லேருந்து எந்த பகுதியிலையுமே ஒரு புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நான் அதை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா சேலம் தாண்டி குமாரபாளையத்துலேருந்து ஒரு நோயாளி இங்கே ட்ரீட்மெண்ட் பெற்றுட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. காரைக்குடி பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க வராங்க. இது மாதிரி பல இடத்துலேருந்து இன்றைக்கி திருச்சியில் இன்றைக்கி எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்தாலும் இன்றைக்கி அந்த அளவுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அது ஜீவின்ற நேம் மட்டும் கிடையாது, இங்கே ஒரு பணியாளர்களுக்கும் போய் சேருன்றதை நான் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதில் ஒருத்தரையும் நான் இன்றைக்கி சொல்லியே ஆகணும். டாக்டர் ஜேவியர் சார் தான் எங்களோட ஃபஸ்ட்டு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவர். இன்னி வரைக்கும் எங்களோட ரொம்ப இணைஞ்சு ஒன்றா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் டாக்டர் அருண் சார் இன்றைக்கி இருக்கார். இன்றைக்கி இவ்வளவு தூரத்துக்கு இதை டெவலப் பண்ணி இந்த தடவை கொண்டுட்டு வந்திருக்கிறதுல அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இப்போ இருக்கிற டீம் ரொம்ப நல்ல டீம், அருமையான டாக்டர்ஸ். டாக்டர் சோஃபியா ஆகட்டும், டாக்டர் பிரதீப் சார் ஆகட்டும், டாக்டர் ரொனால்டோ ஆகட்டும், தமிழ்ச்செல்வன் ஆகட்டும், எல்லாருமே நாட் ஒன்லி ஆன்காலஜிஸ்ட், அப்பார்ட் ஃப்ரம் ஆன்காலஜிஸ்ட் எனக்கு இருந்திருக்கிற கன்சல்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அருமையான ஒரு கன்சல்டன்ட் மற்ற ஸ்பெஷாலிட்டிஸில் எடுத்து பார்க்கும்போது. இது மட்டும் இல்லை, டாக்டர் அருண் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணுன்னா த என்டையர் டீம், ஐ திங்க் த ஹோல் எஃபர்ட் கோஸ் டு தெம். ஒருத்தரும் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், நர்சஸ் ஆகட்டும், நான் கிளினிக்கல் ஸ்டாஃப்ஸ், ரிசப்ஷனிஸ்ட், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அதாவது ஹவுஸ் கீப்பிங் ஆகட்டும், எல்லாருமே ஃப்ளோர் மேனேஜர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் பிரிங்கிங் திஸ் அக்கேஷன் அ கிராண்ட் சக்ஸஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த சர்வைவர்ஸ் டே அப்படின்னு சொல்லும்போது நான் என் மனசில் நான் இந்த கேன்சர் அதாவது ஜிவிஎன்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இருந்து நான் பார்க்கக்கூடிய ஒரு நபர் இந்த சர்வைவர்ஸ் டேக்கு எப்பயுமே நான் பார்க்கக்கூடிய நபர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுனா இஸ் அ நான் மெடிக்கல் பர்சன். நான் போஸ்ட் கிராஜுவேட்டில் கர்நாடகாவில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அப்போ 90s நான் சொல்கிறது இது ஒரு சின்ன நடந்த ஒரு நிகழ்வு. இதை நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நான் பகிர்ந்தே ஆகணும். அப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, எஸ்டிடி பூத்து தான். ஸோ கர்நாடகாவில் இருக்கிறதுனால நாங்கள் ஊரில் நாங்கள் வீட்டில் இப்போ தமிழ்நாட்டுக்கு இங்கெல்லாம் ஃபோனில் பேசணுன்னா எஸ்டிடி பூத் தான் போகணும். ஐ திங்க் பழைய ஆட்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்டிடி பூத் எவ்வளோ முக்கியமான ஒரு இடம்ன்ட்டு. அங்கே ஒரு பையன் உட்காந்துருப்பான். அவனை நான் ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டில் பார்ப்பேன். நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்றதுனால நான் ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருப்பாப்புல. வீல் சேரில் தான் வருவாப்புல. அந்த பையனால் நடக்க முடியாது. அப்புறம் தான் அந்த பையனோட ஹிஸ்ட்ரி கேட்டேன். அப்போ தான் +2 போக வேண்டிய அந்த பையன் அப்பா அம்மாவோட தன்னோட சிஸ்டரோட ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி அப்பா அம்மா அந்த இடத்துலே இறந்துட்டாங்க. அந்த பையனுக்கு மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ், ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி. ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு கால்லாம் அசைவே இருக்காது, அதாவது இடுப்புக்கு கீழே உணர்வு இருக்காது, அசைவு இருக்காது. ஆனால் லக்கிலி அந்த ஒரு இடத்துல மட்டும் கடவுள் கொஞ்சம் கருணை காட்டியிருக்காரு, கொஞ்சம் அசைவு இருந்தது, உணர்வுகள் இருந்தது. ஸோ அந்த பையன் அறுவை சிகிச்சை அண்டர்கோ பண்ணி அதுலேருந்து கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும்போது எஸ்டிடி பூத் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாப்புல. அந்த எஸ்டிடி பூத்தில் வரக்கூடிய வருமானம் மட்டும் இல்லாமல் அதை உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவனோட அந்த சிஸ்டரையும் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பையன் பேர் சதானந்த் பையன்னு பேர். அந்த பையன் அங்கேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது 12th முடிச்சாகணும் இல்லையா. ஸோ 12th ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணாப்புல, அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணால் அவ்வளோ ரெக்கக்னேஷன் இருக்காதுன்னு சொல்லி காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போவே ஆல்ரெடி 4.5 வருஷம் கடந்துருச்சு. அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இருந்தாலும் அவன் +2 எழுதி முடித்து அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாப்புல. அப்புறம் சரியாக வராதுன்னு சொல்லி ரெகுலர் கோர்ஸுக்கே போயிட்டாப்புல. அந்த டயத்தில்
நரம்புகள் வந்து செயல் ஆரம்பித்து நடக்க தொடங்கிட்டாப்புல. இது எல்லாமே வந்து அந்த பையனோட வில் பவர். எப்பயுமே நான் பார்க்கும்போது கேட்பான், நான் எப்போ பெரிய ஆளாவேன், நான் எப்போ எவ்வளோ நிறைய சம்பாதிக்கணும், நான் என் சிஸ்டரை வந்து காப்பாற்றணும். அதுதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இருக்கிறது லைவ்லிஹுட்ன்றது வந்து இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளால் ஆனால் நல்லதையும் அடுத்தவங்களுக்கு பண்ணணுன்றது. அவன் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போதுமே அவன் சிஸ்டரை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி அவன் வந்து ஏர்ன் பண்ணி அவன் ஜாயின் பண்ணி இன்றைக்கி வந்து மேனேஜராக இருக்காப்புல. இன்றைக்கி ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இன்றைக்கி வந்து ஒரு மேனேஜராக இருக்காப்புல. ஸோ இன்றைக்கி காலையில் கூட அவனுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன், இன்றைக்கி சர்வைவர்ஸ் டேக்கு போகிறேன், ஐ திங்க் ஐ ஹேவ் டு டாக் அபவுட் யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் ஹீ ஜஸ்ட் கேவ் அ ஸ்மைலி கொடுத்துட்டு ஒன்றுமே அதுக்கப்புறம் அவனு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வைவர்ஸ் டேன்றது, அதாவது நீங்கள் வந்து ஒரு கேன்சரை மட்டும் இன்றைக்கி வந்து ஒரு கொடிய நோயாக பார்க்க முடியாது. ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது, அதில் நிறைய கொடிய நோய்கள் இருக்குது. நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து பூர்ணமாக குணமளிக்க முடியும். அது எல்லாமே நீங்கள் எல்லாருமே உணர்ந்துட்டீங்க. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்க வேண்டிய அளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கேன்றது தெரியாது. நீங்கள்லாம் தான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க லைஃப்பில். ஒரு நபரும் இன்றைக்கி பெரிய லெவலில் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. சர்வைவர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறதோட ஒரு அச்சீவர்ஸ் டேன்ற உங்களுக்கு சொன்னோன்னா இன்னுமே அது நல்லா இருக்குன்றது நான் நினைக்கிறேன். அண்டு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, ஜிவிஎன் கேன்சர் இன்ஸ்டியூட் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு, அந்த நம்பிக்கை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க. இதுக்கு எங்களோட சார்பாக எங்களோட எல்லா பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் மற்றவங்க எல்லாரையும் எந்திரிச்சு நிற்க சொல்கிறேன். ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்க. We will all give him a big round of applause to all the survivors. உங்களை எல்லாம் நான் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு டீம் நான் இருக்குன்னு நினச்சி நான் ரொம்ப ஒரு நிமிஷமும் நான் வந்து சந்தோஷப்படுறேன்.